இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. இன்று நவம்பர் 14 அன்று மேயர் பதவியை விட்டு விலகுகிறார் மைமுனா. முக்கிய அரசு நிறுவனத்தில் தலைமை பொறுப்பை ஏற்க உள்ளதால் டாக்டர் டத்தோஸ்ரீ மைமுனா முகமது ஷாரிப் திட்டமிடப்பட்ட காலத்தை விட முன்கூட்டியே மேயர் பதவியை விட்டு விலகுகிறார். அவரின் பதவி காலம் இன்று நவம்பர் 14ஆம் தேதி அன்று முடிவடைய உள்ளது. மைமுனாவின் தலைமையில் DBKL பல முன்னேற்றங்களை பெற்றுள்ளது. 2024இல் ஊராட்சி மன்றம் 27.6 மில்லியன் ரிங்கிட்டை வருமான மீதியாக பதிவு செய்துள்ள நிலையில் இது 2023ஆம் ஆண்டோடு ஒப்பிடுகையில் 137 விழுக்காடு முன்னேற்றத்தை குறிக்கின்றது. அவர் உலகளாவிய கூட்டமைப்புகளில் நகரத்தின் நிலைப்பாட்டை உயர்த்தியுள்ளார். மேலும் ஜீரோ வேஸ்ட் இனிஷியேட்டிவ், கிரீன் லூப், அர்பன் கிளைமேட் ரெசிலியன்ஸ் புரோகிராம் போன்ற பல பசுமை மற்றும் சுற்றுச்சூழல் திட்டங்களை மேற்கொண்டுள்ளார். அவர் பல உள்ளூர் மற்றும் சர்வதேச விருதுகளை பெற்றுள்ளார். அரசு அவரது புதிய பொறுப்பில் கோலாலம்பூர் லேண்ட்மார்க் திட்டத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடப்புதல் இன்றி மலேசியாவிலிருந்து வெளியேற முயன்ற 26 மோட்டார் சைக்கிள் ஓட்டிகள் கைது செய்து ஜஹூர் பாரு சுல்தான் இஸ்கந்தார் கட்டிடம் வழியாக இந்நாட்டிலிருந்து வெளியேற முயன்ற 26 வெளிநாட்டு சைக்கிள் ஓட்டிகள் எல்லை கட்டுப்பாடு மற்றும் பாதுகாப்பு நிறுவனத்தால் அக்டோபர் 16ஆம் தேதி அன்று கைது செய்யப்பட்டனர். 1960ஆம் ஆண்டின் கடப்புதல் சட்டத்தின் 2வது விதி உட்பிரிவு 2இன் கீழ் பணியில் இருந்த குடிநுழைவு அதிகாரியிடம் கடப்புதல் காட்டாமல் மலேசியாவிலிருந்து வெளியேறிய போது உள்நாட்டை சேர்ந்த அவர்கள் அனைவரும் தாக்கப்பட்டனர். இவர்களில் 13 பேர் பொந்தியான், பெகாஸ், நெனாஸ் ஆகிய நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டு 1500 ரிங்கிட் அபராதம் விதிக்கப்பட்டது. மோட்டார் சைக்கிள்களில் பின்னால் அமர்ந்திருந்த இதர மூவர் எச்சரிக்கை கடிதம் வழங்கப்பட்டு அரசாங்க தரப்பு துணை வழக்கறிஞரின் அனுமதியோடு விடுவிக்கப்பட்டனர். காப்பீட்டு தொகைக்காக 7 வயது மகனை கொன்ற சீன தந்தை. வெளிச்சத்திற்கு வந்த உண்மை சம்பவம். சீனாவில் காப்பீட்டு பணத்தை பெறும் நோக்கில் தனது 7 வயது மகனை திட்டமிட்டு கொன்ற தந்தையின் செயல் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 2020ஆம் ஆண்டு தனது மனைவியின் கள்ள தொடர்பை கண்டறிந்த பின்னர் கடும் கோபமடைந்த அந்த ஆடவர் தனது ட்ரக் ஓட்டுநர் சகோதரனுடன் இணைந்து சாலை விபத்து போல சித்தரித்து மகனை கொலை செய்தார். அந்த ஆடவர் தன்னுடைய காரிலேயே மகனை விட்டுவிட்டு பின்னர் கீழே இறங்கியுள்ளார். திட்டமிட்டபடி தனது சகோதரன் ஓட்டி வந்த லாரியை வைத்து அக்காரை மோதியதில் சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். பின்னர் 1,80,000 யுவான் காப்பீட்டு தொகையை பெற்றது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் அந்த ஓட்டுநர் போலி ஆவணங்களுடன் சட்டவிரோதமாக ட்ரக் ஓட்டியது தெரிய வந்ததை தொடர்ந்து விசாரணை மீண்டும் தொடங்கப்பட்டு இருவரும் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கு தொடர்பான செய்தி சீன நாட்டு சமூக வலைதளங்களில் வைரலாகி வருவதை தொடர்ந்து 32 மில்லியன் பார்வையாளர்களை பெற்று பலரின் கண்டனங்களையும் பெற்று வருகிறது. சுங்கை பட்டாணியில் கணவரின் அடி உதைக்கு பயந்து ஓடும் காரிலிருந்து குதித்த பெண். சுங்கை பட்டாணியில் கணவரின் அடி உதைக்கு பயந்து ஓடும் காரில் இருந்து வெளியே குதித்த பெண்ணின் செயல் சமூக ஊடகங்களில் பரவலாக பேசப்பட்டு வருகின்றது. அப்பெண் சுங்கை லாலாங் பெட்ரோல் நிலையத்தில் இருந்தபோது அவரின் கணவர் வலுக்கட்டாயமாக அவரை காரில் ஏற்றி சென்றதாகவும் பயணத்தின் போது கடுமையான வாக்குவாதமும் தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது என்று கோலமுடா மாவட்ட போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஹன்யன் ரம்லான் தெரிவித்தார். வாகனம் ஜாலான் லெகோங்கான் சாலையில் பயணித்துக் கொண்டிருந்த போது அப்பெண்மணி பயணிகள் பக்க கதவை திறந்து திடீரென வெளியே குதித்தார். கீழே விழுந்த போதும் அவர் உடனே எழுந்து ஓடத் தொடங்கிவிட்டார். அவரின் கணவர் அப்பெண்ணை துரத்தி கொண்டு ஓடுவதையும் காணொலியில் தெளிவாக காண முடிந்தது. அத்தம்பதியர் இருவரும் கடந்த ஆண்டு அக்டோபரில் திருமணம் செய்து கொண்டனர். பின்னர் கணவரால் அடிக்கடி தாக்கப்பட்டதை தொடர்ந்து அப்பெண் கணவரிடம் இருந்து தற்போது 1 மாதமாக பிரிந்து வாழ்ந்து வருகின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. புகாரின் அடிப்படையில் அந்த ஆடவர் போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். மீண்டுமா இப்பொழுது அங்காடி கடைக்காரருடன் தர்க்கம். வைரலான இன்ஸ்பெக்டர் ஷீலா. இன்ஸ்பெக்டர் ஷீலா மீண்டும் வைரலாகியுள்ளார். இம்முறை சாலையோர ஃபுட் ட்ரக் கடைக்காரர் என நம்பப்படும் ஆடவருடன் அவர் பிரச்சனை செய்வது 43 வினாடியில் பதிவாகியுள்ளது. டாங்வாங்கி போலீஸ் நிலையம் அருகே அவ்வீடியோ பதிவு செய்யப்பட்டதாக தெரிகிறது. அதில் அவர் சம்பந்தப்பட்ட ஆடவரை ஏதோ திட்டிக் கொண்டே கைபேசியில் வீடியோ எடுக்கிறார்.
அவ்வாடவரும் பதிலுக்கு ஷீலாவை வீடியோ எடுக்கிறார். கடையில் அமர்ந்திருக்கும் வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சியிலும் குழப்பத்திலும் அதனை பார்த்து கொண்டிருக்க ஒரு கட்டத்தில் ஷீலா அங்கிருந்து நகர்கின்றார். வீடியோவை பார்த்த வலைதளவாசிகள் அப்படி அடிக்கடி பொது வெளியில் ஷீலா பிரச்சனை செய்து அசௌகரியத்தை ஏற்படுத்துவதை அதிகாரிகள் கடுமையாக கருதி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டனர். சில தினங்களுக்கு முன்னர் தான் இதேபோல் ஒரு போலீஸ்காரரை பணியை செய்ய விடாமல் தடுத்ததற்காக அவர் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டார். தவறான உள்ளடக்கம் ஏடிசி சியாசெட், ஏடிசி காஸ் டெலிகிராம் சேனல்களை மூடும்படி நீதிமன்றம் உத்தரவு. தவறான மற்றும் புண்படுத்தும் உள்ளடக்கங்களை நீக்கவும் ஏடிசி சியாசெட் மற்றும் ஏடிசி காஸ் ஆகிய 2 டெலிகிராம் சேனல்களை இன்று இறுதிக்குள் உடனடியாக மூடவும் கோலாலம்பூர் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. சேனல்களின் நிர்வாகிகளுக்கு எதிரான வழக்கில் MCMC எனப்படும் மலேசிய தொடர்பு மற்றும் பல்லுலக ஆணையம் வெற்றி பெற்றதை தொடர்ந்து இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது. எனினும் அவர்களின் அடையாளம் தெரியவில்லை. நிர்வாகிகள் சிவில் வழக்கில் ஆஜராகி தற்காப்பு மனுவை தாக்கல் செய்ய தவறியதை அடுத்து இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது. எதிர்த்தரப்பினர் பதிலளிக்கவோ அல்லது நீதிமன்றத்தில் ஆஜராகவோ தவறியதன் காரணமாக ஒரு தரப்பினருக்கு சாதகமாக நீதிமன்றம் தீர்ப்பை வாதிட்டுள்ளார். இந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்ட ஏடிசி சியாசெட் மற்றும் ஏடிசி காஸ் சேனல்களின் நிர்வாகிகளான முதலாவது மற்றும் 2வது பிரதிவாதிகளுக்கு எதிராக நீதிபதி மஹான் மாட் தாயிப் இந்த தீர்ப்பை வழங்கியதாக மலேசிய தொடர்பு மற்றும் பல்லுலக ஆணையத்தின் வழக்கறிஞர் வாங் ஹுவா ஜின் தெரிவித்தார். சங்கிலியால் பிணைக்கப்பட்டு குரங்கு துன்புறுத்தப்படும் வீடியோ வைரல். கிளந்தானில் ஒரு குரங்கை துன்புறுத்தும் வீடியோ வைரலானதை தொடர்ந்து அந்த வீடியோவில் காணப்படும் ஆடவர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு விலங்கு உரிமைகள் குழு அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. சங்கிலியால் பிணைக்கப்பட்டு பலமுறை அறியப்பட்டு மற்றும் தாக்கப்பட்டதால் அந்த குரங்கு வலியால் வேதனைப்படுவதை வீடியோ காட்சிகள் மூலம் தெரிய வருகிறது. இச்சம்பவம் குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என வனவிலங்கு மற்றும் தேசிய பூங்காக்கள் துறையான பெர்கலித்தான் எனப்படும் மலேசிய விலங்கு அறநிறுவனம் கேட்டுக்கொண்டது. இச்சம்பவம் தொடர்பில் சாட்சிகள் அல்லது தகவல் அறிந்த எவரும் விசாரணைக்கு உதவ முன்வரும்படி அந்த நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையில் வலியுறுத்தியது. விலங்கு துஷ்பிரயோகம் செய்வது 2010ஆம் ஆண்டின் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கடுமையான குற்றம் என்பதை பொதுமக்களுக்கு மலேசிய பிராணிகள் அறநிறுவனம் நினைவுறுத்தியுள்ளது. குற்றவாளிகளுக்கு 1 லட்சம் ரிங்கிட் வரை அபராதம், 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது 2ம் விதிக்கப்படலாம். இந்த விவகாரத்தை தொடர்ந்து கண்காணித்து நீதியை நிலைநாட்ட அதிகாரிகள் உறுதியான மற்றும் விரைவான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் SAFM அறைகூவல் விடுத்துள்ளது. போர்ட் டிக்சனில் பள்ளி பேருந்து மீது கல்லெறிந்த பொதுமக்கள் வைரலாகும் வீடியோ. போர்ட் டிக்சனில் பள்ளி மாணவர்களை ஏற்றி சென்ற ஒரு பேருந்து மீது பொதுமக்கள் கற்களை எறிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தரைப்படையின் அடிப்படை பயிற்சி மையமான புசாஸ்டா அருகே அச்சம்பவம் நிகழ்ந்தது. சமூக வலைதளங்களில் பரவி வரும் 40 வினாடி வீடியோ தெரிகிறது. பேருந்தின் பாதையை சாலையோரமாக டபுள் பார்க்கிங் முறையில் நிறுத்தி வைக்கப்பட்ட சில கார்கள் மறித்ததால் டிரைவர் வேகமாக நீண்ட நேரத்திற்கு ஹார்ன் அடித்ததாக கூறப்படுகிறது. இதனால் கோபமடைந்த பொதுமக்கள் பேருந்து மீது கற்களை எறிய தொடங்கினர். அந்த நேரத்தில் அங்கிருந்த புசாஸ்டா படையினர் விரைவாக தலையிட்டு நிலைமையை கட்டுப்படுத்தினர். பேருந்தில் இருந்த மாணவர்களில் இதுவரை எவருக்கும் காயம் ஏற்பட்டதாக தகவல் இல்லை. சிறைச்சாலைக்கு வெளியே ஷரியா பிறம்படி தண்டனைக்கு தெலங்கானுவில் 9 பள்ளிவாசல்கள் தேர்வு. தெலங்கானு ஷரியா குற்றவியல் சட்டத்தின் கீழ் சிறைச்சாலைக்கு வெளியே நடைபெறும் பிறம்படி தண்டனைகளுக்காக மாநில அரசு 9 பள்ளிவாசல்களை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரித்துள்ளது. இந்த அங்கீகாரம் சுல்தான் மிசான் சைனால் அபிதின் அவர்களின் ஒப்புதலுடன் தெலங்கானு இஸ்லாமிய மத மற்றும் மலாய் சடங்குகள் மன்றமான மைடம் மூலம் வழங்கப்பட்டது. தலைப்பட்டமான குவால தெலங்கானு மாவட்டத்தில் மஸ்ஜித் அபிதின், மஸ்ஜித் அல் முக்தாஃபி பிலால் ஷா ஆகிய 2 பள்ளிவாசல்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. மற்ற மாவட்டங்களுக்கு தலா 1 பள்ளிவாசல் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இந்த பிறம்படி தண்டனையை பூங்காக்கள், திடல்கள், சந்தைகள் போன்ற பொது வெளிப்புற இடங்களில் நடத்துவது பற்றியும் மாநில அரசாங்கம் பரிசீலித்து வருகிறது. எனினும் இது ஊராட்சி மன்றங்களின் ஒப்புதலுக்கு உட்பட்டது என அது கூறிற்று. 2022 தெலங்கானு ஷரியா குற்றவியல் திருத்த சட்டத்தின்படி கல்வ குற்றத்திற்காக 2 அல்லது அதற்கும் மேற்பட்ட தடவை குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அதிகபட்சம் 6 பிறம்படிகள்
5,000 ரிங்கிட் வரை அபராதம் அல்லது 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை பெறலாம். மலாயா புலி சி ககாட் இறப்பு துக்கத்தில் லோக்காவி வனவிலங்கு பூங்கா. சபாவின் லோக்காவி வனவிலங்கு பூங்காவில் பாதுகாக்கப்பட்டு வந்த சி ககாட் எனும் கடைசி மலாயா புலி உயிரிழந்துள்ளது. 21 வயதான அந்த புலி தனது இனத்திற்கே மிகவும் முதிர்ந்த வயதில் இருந்தது. மேலும் பல ஆண்டுகளாக கீழ்வாதம் எனப்படும் கடுமையான ஆர்த்தரைட்டிஸ் மூட்டு வலியால் அவதிப்பட்டு வந்தது. நெடுந்தூரம் நடக்க முடியாமலும் கடுமையான வலியாலும் கடந்த சில மாதங்களில் அதன் உடல்நிலை மோசமடைந்தது. தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்ட போதும் எந்த முன்னேற்றமும் இல்லை என பூங்கா அதிகாரிகள் குறிப்பிட்டனர். குட்டியாக மீட்கப்பட்ட சி ககாட் சுமார் 20 ஆண்டுகளாக லோக்காவி பூங்காவில் வாழ்ந்து மலேசியாவில் அழிவின் விளிம்பில் உள்ள மலாயா புலி இனத்தின் சின்னமாக இருந்து வந்தது. தற்போது மலேசிய காடுகளில் இப்புலியின் 150க்கும் இந்த புலியினம் 150க்கும் குறைவாக உள்ளதாக மதிப்பிடப்படுகிறது. சிககாட் இறப்புடன் லோக்காவி வனவிலங்கு பூங்காவில் இனி மலாயா புலிகள் எதுவும் இல்லாத நிலை உருவாகியுள்ளது.